அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வதில்லை. மிக முக்கியமாக நம்ம ஆப்ஷன் உடைய பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டுமே பார்க்கப்படுகிறோம். இதில் வேர்ல்டு மார்க்கெட்டோ நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே நம்ம பார்ப்பதில்லை. மிக முக்கியம் எதுவுமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. மிக முக்கியம் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது தான். அதில் இன்றைக்கி நம்மளுக்கு இது திங்கக்கிழமை, இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது தான் வீக்லி ஓப்பனாக இருக்க போகுது. அதனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். என்னென்னலாம் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். நிறைய பேர் சில விஷயங்களை பின்பற்றாமல் இதுதான் இதற்கு முடிவு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா தடுப்பு. அப்போ தடுப்பில் என்ன ஆகணும்? கீழே தான் இறங்கணும். சப்போர்ட் அப்போ என்ன ஆகணும்? சப்போர்ட் எடுத்தால் மேலே தான் போகணும். இது லாஜிக்கல். இதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். ஆனால் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கிறது சரிதான். ஆனால் திரும்பாவிடில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகணுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும்? கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கணும், கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கணும். ஆனால் மார்க்கெட்டில் மேலே போகிறத தடுக்கணும்னா கால் செல்லர் அப்படிங்கிறதும் புட் செல்லர் அப்படிங்கிறதுக்கும் உண்டான இலக்கங்கள் நம்மளுக்கு தெரியணும். அப்போது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கால் ஆப்ஷனை பை பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். அப்போது அந்த இடத்துனால தான் திரும்பறக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணவங்க அந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணும்போது கீழே வரும். அதனால் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய லாபத்தை உறுதி செய்யக்கூடிய இடத்திற்கு தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல கால் செல்லர்ஸ் பேனிக் அடைஞ்சிட்டாங்கன்னா அதற்கப்புறம் மேலே போக தொடங்கிடும். ஆனால் எப்போவுமே திரும்புவதற்குண்டான ப்ராபபிலிட்டி சான்சஸ், மேலே போகிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி சான்சஸ் நீங்கள் பிரித்து பார்த்து ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இடத்துல மார்க்கெட் திரும்பறக்கும் வாய்ப்பு இருக்குது, அங்கிருந்து மேல் நோக்கி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்னென்ன தாக்கங்கள் நம்மளுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதே மாதிரி சப்போர்ட் இடத்துல மார்க்கெட் திரும்பி மேலே போகணும்னு தான் நினைப்போம். ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடத்துல அந்த சப்போர்ட்டோட வலிமை இல்லாமல் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய இறக்கத்தை சந்திக்கும். ஸோ இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் எப்போவுமே நம்மளுக்கு 2 வாய்ப்புகளுமே உண்டு. இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் சந்தையை பார்க்கக்கூடாது. நிறைய பேர் என்னென்னா, இங்கே போச்சுன்னா மார்க்கெட் இறங்கிடு, இங்கே வந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறிடும், அவ்வளோதான். அது நடக்கலைன்னா ஏன் நடக்கலை அப்படின்ட்டு யாராச்சும் எதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்துட்ருப்போம். கண்டிப்பாக யார் சொல்கிறதுமே கரெக்டுன்னுலாம் சொல்ல முடியாது. மார்க்கெட் காரணங்கள் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு காரணங்களாக மாறிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்குன்னு ஒரு திறம்பட ஒன்று செயல்படுத்தி, உங்களுக்கு இது செயல்பட்டால் இது எப்படி இருக்குது, இது செயல்படலைன்னா இப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, இதை தான் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்குன்னு உங்களுக்கு தனித்துவமான ஒரு இண்டிகேட்டர்ஸை நீங்கள் கொண்டு வாங்க. மார்க்கெட்டில் மற்றவங்க பின்பற்றின இண்டிகேட்டர்ஸை பின்பற்றாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் எப்பெல்லாம் பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணால் இது நடக்கும்ன்ட்டு, ஆனால் ஆத்மார்த்தமாக நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். அதாவது நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்ட்டு நான் தியரிட்டிக்கலாக நான் ஃபுல்லாக படிச்சிருப்பேன். ஒரு புத்தகம் இருக்குன்னா அதை பிடிச்சி கரைச்சி குடித்து அந்த அளவுக்கு ஒரு மனப்பாடம் பண்ணி எல்லாமே சிறப்பாக பண்ணியிருப்போம். ஏன் அதில் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அதை நம்ம அப்படியே பக்கமாக எழுதுவோம். ஏன்னா தியரிட்டிக்கல் மனப்பாடம் பண்ணியாச்சு. ஆனால் ப்ராக்டிக்கல், நான் நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்னு தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு உடனடியாக ஃபஸ்ட் நாளே போய் நான் நீச்சல் அடிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் சிலர் வேணுமென்றே முடியும் என்று சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற வரும்போது அதற்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தென்படுகிறது. அந்த ப்ராக்டிஸை நிறைய பேர் செய்யறதே கிடையாது. அப்போ அந்த சூழ்நிலையில் நான் செய்யலாமா அல்லது வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இங்கே ப்ராக்டிஸ் அப்படிங்கிற யாராச்சும் ஒருத்தர் இந்த இடம் வந்தால் சும்மா வாங்கிடு, இந்த இடம் வந்தால் வித்துடு அப்படிம்பாங்க. அது நடக்கும். ஆனால் அது எப்போ நடக்கும் எப்போ நடக்காதுன்னு
பிரித்து பார்க்கக்கூடிய ஆய்வு நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த சமயோஜன புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த முடிவெடுக்கக்கூடிய வீரியம் நம்மிடம் இருக்கணும். அதனால் சப்போர்ட்டில் மார்க்கெட் திரும்பறக்கும் வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் இறங்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இறங்குறக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏறக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது எல்லா நிகழ்வுகளையுமே அனைத்து நிகழ்வுமே நடைபெறும். அதற்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் வாய்ப்பு என்ன அப்படின்னு நீங்கள் சுயமாக ஆய்வு செய்யணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆத்மார்த்தமாக அதை பார்த்து ஃபீல் பண்ணணும். அதை ஃபீல் பண்ணணும், அதாவது லவ் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அன்பு, அதாவது அந்த ஃபீல் நீங்கள் இங்கே காமிச்சா தான், மார்க்கெட்டுக்கிட்ட காமிச்சா தான் உங்களுக்கு வாய்ப்புகள் தென்படும். அதனால் இந்த வீக்லி, அப்போ இந்த வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது வந்தாச்சு. அப்போ இந்த வீக்லி ஓப்பனில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஆரம்பமானால் அல்லது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஆரம்பமானால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஆய்வு செய்யுங்க. அடுத்தது ஓப்பனுக்கு மேலும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அல்லது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது, ஓப்பனுக்கு கீழே இருக்குன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அது மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் கீழே ஓப்பனுக்கும் கீழே சந்தை நிகழ்வு நடந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒவ்வொரு முறையிலையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு உண்டான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைய ரேஞ்ச், இன்றையோட ஹை லோ ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேவோட ஹை லோ ரேஞ்சும் நம்மளுக்கு முக்கியம். அப்போ ஃப்ரைடேவோட ஹைக்கு லோவுக்கு உண்டான வித்தியாசங்களாக நம்மளுக்கு தெரிய வேண்டும். இவ்வாறு பார்த்து தான் நீங்கள் ஒரு ஆய்வு செய்யணும். இதற்கு முன்பு இன்றைக்கி எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு HEDGE நிஃப்டி மூலிமா பார்க்கலாம். HEDGE நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 17,530. இது மார்ச் கான்ட்ராக்ட், இது வந்து ஃபியூச்சர், இது ஸ்பாட் கிடையாது. இது வந்து ஃபியூச்சர் தான் இங்கே வணிகமாயிட்டிருக்குது. இதன் அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ 7:36 இப்போ சந்தைக்கு வந்துட்டு இப்போ குறுகிய எல்லையாக கொடுத்துருக்கிறது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம், இது கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம். இப்போ கால் ரைட்டர்ஸும் புட் ரைட்டர்ஸும் பயப்படலை அப்படின்னா சந்தை இதற்கு உட்பட்டு தான் இருக்க போகிறது. அதனால தான் இந்த எல்லைக்குள் இருப்பது வந்து வாலடைல் செஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கால் புட் இரண்டுமே இணைந்து பையும் செய்திருக்கலாம், செல்லும் செய்திருக்கலாம். அதனால் இங்கே கால் புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம், இங்கேயும் கால் புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம். இதுதான் இம்பேக்டட் ஜோன். இது வால்டைல் ஜோனுக்கு மேலேயோ வால்டைல் ஜோனுக்கு கீழே இருக்கிறதே ஒருமுக பயணத்திற்கு உண்டான ஒரு என்ட்ரி, ஒரு நுழைவாயில் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ அதற்குட்பட்டு இருந்தால் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதிரி பின்பற்றுங்க. அதை கடந்து நிற்கும் பொழுது, நிலை பெறும்போது வேறு மாதிரி எதிர்பாருங்கள். இது செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,553, 17,571, 17,594. சப்போர்ட் 17,395, 17,366, 17,335 இருக்கும். பேங்க் நிஃப்டி அதனுடைய குறியலை 39,671, 40,287. இதற்குள் இருக்கிறவங்க புட் ரைட்டர்ஸ், கால் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே பயப்படாத இடம். இதை கடக்கும் பொழுது கண்டிப்பாக பயந்தே ஆகணும். அங்கே பயப்படும் போது தான் ஒரு வேல்யூம் கிரியேட் ஆகும். அதற்கப்புறம் தான் சந்தை ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஷார்ட் கவரிங் எது வேணாலும் வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வைட் ரேஞ்ச் 39,384 டு 40,616. இதனுடைய குறிகளை 40,097, 40,287, 40,610. சப்போர்ட் 39,850, 39,671, 39,355 இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ, ஜிபுல், எஸ்பிரஷோ நிறுவனங்களில் வந்துட்டு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வர்த்தகம் செய்வதனால நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் செய்யலும். அதற்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது அனைத்துமே கட்டண பயிற்சியாக நம்ம ஆப்ஷன் வகுப்பில் கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். புதியவர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா முதலில் உங்களுக்கு புரியாது, இது பார்க்கத்தான் புரியும். அதனால் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு
ஒவ்வொரு டாப்பிக்லையும் கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் பார்த்து இதனை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு ஹெட்ஜிங், என்னென்ன ஹெட்ஜ் இருக்கும் மார்க்கெட்டில் அதன் அடிப்படையில் தான் இந்த கணக்கீடுகள் செய்யப்படுகிறது. அதனால் அந்த ஹெட்ஜை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.